வணக்கம் ஜோதி நண்பர்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 11ஆம் இடத்தில் சனி இருப்பதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகள், பார்வைப்படும் இடங்களின் பலன்களை பற்றி பார்க்க போறோம். ஏற்கனவே லக்னத்திலிருந்து 10ஆம் வீடு வரை சனி இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும் அப்படின்றத தனித்தனி வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ இதை பார்க்காதவங்க பார்த்துருங்க, சரிங்களா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பல தடைகளை தாண்டி வெற்றியை குவிக்கும் யோகம் இவருக்கு உண்டு, சரிங்களா? என்னதான் பிரச்சனை வந்தாலுமே சரி, விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு அதில் நிச்சயமாக வெற்றியை கண்டிப்பாக குவிப்பார். எந்த ஒரு வேலையும் எடுத்தாலுமே சரி, அதில் வெற்றி காண்பவராக கண்டிப்பாக இருப்பார். வேலையில் திறமையாக இருப்பார். பல வேலைகள் இருந்தாலுமே அதை இழுத்து போட்டு செய்பவராக நிச்சயமாக ஜாதகர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட முடியும். அரசாங்க வேலையில் பொருள் ஈட்டும் யோகம் இவங்களுக்கு உண்டும், சரிங்களா? அதாவது மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க பார்த்தீங்களா? அதாவது அரசு வேலையில். ஸோ அந்த மாதிரியான வேலைகள் நிச்சயமாக இவங்களுக்கு செட் ஆகும், சரிங்களா? கவுன்சிலரு, பிஏஓ, இந்த மாதிரி மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய அரசு வேலைகள் எல்லாமே இவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஞானம் கொண்டவராக இருப்பார். அதாவது வாழ்க்கையினுடைய அடிப்படை புரிதல் நிச்சயமாக இவங்களுக்கு இருக்கும். மிகுந்த சொத்துக்களை சேர்க்கும் யோகம் இவங்களுக்கு உண்டு, சரிங்களா? சமுதாயத்தில் நல்ல மதிப்பு நிச்சயமாக இவருக்கு இருக்கும், சரிங்களா? அதிகமாக தன்னுடைய குடும்பத்தை போலவே தன்னுடைய சமுதாயத்தையும் பார்த்து அவங்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. மனைவியையும் மக்களையும் சரிசமமாக பார்ப்பார், சரிங்களா? ஒருவர் மனைவியை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்களோ அதே போலவே மக்களையும் அதிகமாக நேசித்து அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் அவங்களுக்கு செய்து கொடுப்பார். தன்னுடைய சுய முயற்சிகளால் வண்டி, வீடு, வாகனம் எல்லாமே அமையக்கூடிய யோகம் இவருக்கு இருக்கும். இவர் என்னென்ன ஆசைப்படுறாரோ அது எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட முடியும். நீண்ட ஆயுள் நிச்சயமாக இவங்களுக்கு உண்டு. காலபுருஷனுடைய ராசியில் 11ல் சனி கும்பத்தில் ஆட்சி. ஸோ அப்படின்ற பட்சத்தில் 11ல் சனி இருப்பது ஒருவருக்கு நீண்ட ஆயுள் அப்படின்னு உறுதியாக சொல்லிட முடியும். எந்த இடத்தில் போனாலுமே சரி உயர் பதவி வகிக்கும் யோகம் நிச்சயமாக இவங்களுக்கு உண்டு. சனி 11ல் இருப்பவர்களை அவ்வளவு சீக்கிரம் ஏமாற்ற முடியாது. எந்த விஷயத்துலையுமே சரி ஏமாற்ற முடியாது. எல்லா நல்லது கெட்டது எல்லாமே இவர் தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால எது நல்லது எது கெட்டது அப்படின்றத ஆணித்தரமாக தெரிஞ்சு வச்சிருப்பார். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக இவரை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. யாரையுமே இவங்க நம்பவும் மாட்டாங்க, சரிங்களா? ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாலோ இல்லைனா ஏதாவது ஒருவர் நமக்கு நல்லது செய்தாலோ அதில் அவங்க ஏன் நமக்கு நல்லது செய்கிறாங்க அப்படின்றத யோசித்து பார்ப்பார், சரிங்களா? அதனால் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் இவங்க நம்பவும் மாட்டாங்க. ஆனால் இதுதான் அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. சில நேரங்களில் நேரத்தை வீணாக்கும் எண்ணம் இவங்களுக்கு உண்டு. டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க அதிகமாக, சரிங்களா? ஒரு வருஷம் நல்லா ஆக்டிவாக வேலை செய்வாங்க. அடுத்த வருஷம் அடுத்த 6 மாதம் எந்த வேலையுமே செய்யாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளும் சில நேரத்தில் இவங்களுக்கு கிடைக்கும். 11ல் சனி இருப்பவர்களுக்கு நல்ல வேலையாட்கள் நிச்சயமாக இவங்களுக்கு உண்டு. எல்லா வேலையாட்களையும் ஒருங்கிணைத்து சேர்த்து ஒரு வேலையை முடிப்பார், சரிங்களா? பல வேலைகளை கொடுத்தாலுமே பல வேலையாட்களோடும் சேர்ந்து அதை ஒருங்கிணைத்து முடிப்பவர்களாக கண்டிப்பாக இவங்க இருப்பாங்க. தொழிலையும் சரி வேலையிலையும் சரி அதன் மீதே ஒரு நல்ல மரியாதையை வச்சுருப்பார், சரிங்களா? தொழில்னா நேர்மையாக இருக்கணும், வேலையிலே நேர்மையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கடைபிடிப்பவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. அசையும் சொத்தை விட அசையா சொத்துக்கள் தான் அதிகமாக இருக்கும், சரிங்களா? சுருக்கமாக சொல்லப்போனால் பணம் இவங்கக்கிட்ட அதிகமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பொருட்கள் அதிகமாக இருக்கும். வண்டி, வீடு, வாகனம், நில சம்பந்தமான சொத்துக்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பொருட்சொத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சொத்துக்கள் அதிகமாக இருக்கும், சரிங்களா? பணம் ஏதாவது ஒரு பணம் வச்சுருந்தாலும் சரி அதை வைத்து பொருட்கள் வாங்கிறதுக்கு யோசிக்க கூட மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வேகமாக செயல்பட்டு பொருட்களாக மாற்றிடுவாங்க எல்லா பணத்தையும். ஆடம்பரத்தை தவிர்த்து எளிமையாக இருக்கும் யோகமும் இவங்களுக்கு இருக்கும். அதாவது என்னதான் பணம் பொருள் எல்லாமே சேர்த்தாலுமே எளிமையாக இருப்பார். ஏப்பா இவருக்கா இவ்வளோ சொத்து இருக்குது, இவருக்கா இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்றத கேட்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? அந்த அளவுக்கு எளிமையாக இருப்பார். 11ல் சனி இருப்பது ஒரு சின்ன பிரச்சனை. அது என்ன அப்படின்னா, மூத்த சகோதரன் சகோதரிகளுடன் கண்டிப்பாக சண்டை சச்சரவுகள் அதிகமாக ஏற்படுங்க, சரிங்களா? இவங்களுக்கு அண்ணனோ இல்லை அக்காவோ இல்லாமல் இருக்கிறது நல்லது. அப்படி இருந்தாங்கன்னா நிச்சயமாக அண்ணன்
அண்ணனோடையும் சரி அக்காவோடையும் சரி சண்டை சச்சரவுகளோடு இருப்பாங்க. அவங்களுடைய குடும்பத்தினராலும் சண்டை சச்சரவுகள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சொத்து தகராறுன்னு சில நேரத்தில் வந்து சந்திப்பவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. சரி, பார்வைப்படும் இடங்களின் பலன்களை வந்து பார்ப்போம். பொதுவாக வந்து 11ஆம் இடத்துல வந்து சனி வந்து இருக்கும்போது அதனுடைய பார்வைகள் வந்து அந்த அளவுக்கு கெடுதல் தராது அப்படின்றது தான் வந்து யதார்த்தமான உண்மை. 11இல் இருக்கும் சனி 3ஆம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பார். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக ஜாதகர் லாப நோக்குடன் செயல்படுவார். சரிங்களா, எந்த தொழிலையும் சரி வேலையிலையும் சரி லாபம் ஈட்டும் தன்மை வந்து இவருக்கு இயற்கையாகவே இருக்கும். சரிங்களா, ஜாதகர் பேராசை கொண்டவராக கண்டிப்பாக இருப்பார். தனக்கு கிடைக்காதது எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணமும் வந்து இவங்களுக்கு இருக்கும். பிடிவாத குணம் வந்து இவங்களுக்கு இருக்கும். நமக்கு அதாவது இவருக்கு ஒரு தேவை, ஒரு பொருள் மீதோ இல்லைனா இதன் மீதோ ஆசைப்பட்டுதுன்னா அதை எப்படியாவது அடையக்கூடிய பிடிவாத குணம் வந்து இவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அடுத்தது, சனி பகவான் 11இலிருந்து 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை வந்து பார்ப்பார். பிள்ளைகளால் ஆதாயம் வந்து உண்டு, சந்தோஷமும் வந்து கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா, பிள்ளைகளால் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவுகளும் வந்து நிச்சயமாக இருக்கும். சரிங்களா, என்னதான் சண்டை சச்சரவுன்னு சொல்லிட்டு சில நேரத்தில் வந்து குழந்தைகள் கூட இருந்தாலுமே நம்ம பேச்சை கேட்க மாட்டுறாங்களே அப்படின்னு இருந்தாலுமே அவங்களால பண வரவு வந்து கண்டிப்பாக உண்டு. கடைசி காலத்தில் நிச்சயமாக அவங்க காப்பாற்றி விடுவார்கள். சரிங்களா, என்னதான் சண்டை சச்சரவு இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு நோய் நொடி அப்படின்னு வரும்போது நிச்சயமாக அவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்றது தான் வந்து யதார்த்தமான உண்மை. பூர்வீக சொத்துக்கள் வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. அப்படி கிடைக்கவில்லை என்றாலும் நிச்சயமாக இவங்களுடைய சுய முயற்சியால் அனைத்துமே வந்து சேர்த்து விடுவார்கள். சனி 11ஆம் இடத்திலிருந்து 10ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பார். திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து நிச்சயமாக இவங்களுக்கு இருக்கும். நீண்ட ஆயுளும் வந்து இவங்களுக்கு உண்டு. அடிக்கடி வந்து சில நேரத்தில் வந்து விபத்து சிக்கலில் வந்து கண்டிப்பாக இவங்க மாட்டுவாங்க. சரிங்களா, இவங்க சரியாக இருந்தாலுமே எதிரில் வரவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து சரியாக இருப்பாங்களா அப்படின்றது வந்து டவுட்டு தான். சில நேரத்தில் வந்து விபத்து ஏற்பட்டால் கூட அதனால் லாபம் வருவதாக இருக்கும். சரிங்களா, விபத்துலாம் ஏற்பட்டுச்சுன்னா வந்து இன்சூரன்ஸ் பணம் வரும். அதற்கு பிறகு வந்து இப்போ ஏதாவது நீங்கள் பைக்கில் போய்கிட்டு இருக்கீங்க, எதிரில் வரவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை இடிச்சிட்டான் அப்படின்னா அவன் மேலே கேஸை போட்டு அவங்ககிட்ட இருந்து காசை வாங்குவீங்க. ஸோ இந்த மாதிரியான பண வரவு வந்து நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு நடக்கும் துன்பத்தையே வந்து பணமாக மாற்றுவீங்க. ஸோ அந்த யோகம் வந்து நிச்சயமாக இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு வர அத்தனை கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையுமே வந்து பணமாக மாற்றக்கூடிய ஒரு யோகம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது அப்படின்றத சொல்லிட முடியும். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரீப்ளே பண்ணுறேன். ரொம்ப ஏதாவது கஷ்டம் 11ஆம் இடத்துல இருந்து மூத்த சகோதரிகளுடன் அவங்களுடைய உறவினர்களுடன் சண்டை சச்சரவு ஏற்பட்டால் நீங்கள் நிச்சயமாக திருநள்ளாறு சென்று வரது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு நல்வழி பிறக்கும் அப்படின்றத சொல்லி நான் வந்து இந்த வீடியோவை முடிச்சிருக்கேன். ஸோ அதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்கேன். சரிங்களா, பார்த்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.